மலச்சிக்கல் நிவாரணத்திற்கு LI11 அக்குபங்க்சர் புள்ளி எந்த அடிப்படையில் உதவுகின்றது? நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நம்முடைய உடலில் ஜீரணமாகின்றன. ஜீரணம் என்பது நாம் உண்ட உணவுகளில் இருந்து உயிர் சக்திகளையும் கழிவுகளையும் தனித்தனியே பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு உடலியல் இயக்கமாகும். நம்முடைய உடலில் அன்றாடம் உருவாகும் கழிவுகளின் ஒரு முதன்மையான வடிவம்தான் மலமாகும். திடக்கழிவுகள் என்று அதனை நாம் அழைத்துக் கொள்ளலாம். இந்த திடக்கழிவுகளை உடலை விட்டு நீக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பெருங்குடல் என்ற உறுப்பை சார்ந்ததாகும். நம்முடைய பெருங்குடலானது ஈரப்பத சமநிலையுடன், அதாவது ஒரு விதமான வளவளப்பு தன்மையுடன் எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பெருங்குடலினுள் திடக்கழிவுகள் இலகுவான தன்மையில் நகர்ந்து கீழிறங்கி உடலை விட்டு சுகமான முறையில் முழுமையாக வெளியேற முடியும். இவ்வாறு நம்முடைய உடலில் உருவாகக்கூடிய திடக்கழிவுகள் தினசரியும் சுகமாகவும் முழுமையாகவும் வெளியேறாத நிலையையே நாம் மலச்சிக்கல் என்று சொல்லுகின்றோம். மலச்சிக்கலை போக்கிக் கொள்ள LI11 என்ற புள்ளியை, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 என்ற புள்ளியை அக்குபங்க்சர் மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் உண்டு. LI11 என்ற புள்ளி பிரபஞ்ச சூழலிலிருந்து பெருங்குடலுக்கு ஈரப்பத சக்தியை கிரகித்து தரக்கூடிய ஒரு புள்ளியாகும். அதனால்தான் அக்குபங்க்சர் மருத்துவத்தில் மலச்சிக்கல் நிவாரணத்திற்கு இந்த புள்ளியை ஒரு முக்கியமான சிகிச்சை புள்ளியாக பயன்படுத்துவார்கள். எப்போதுமே போதுமான தண்ணீர் அருந்துதல், நிறைவான தன்மையில் பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுதல், பொரித்த உணவுகள், இனிப்பு பதார்த்தங்கள், புளிப்பு சுவை மற்றும் புளிப்பு தன்மை உள்ள உணவுகளை தவிர்த்தல் அல்லது கூடுமான வரை குறைத்து கொள்ளுதல், தினமும் தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கம், முக்கியமாக இரவு உணவை எளிமையாகவும் தாமதமில்லாமலும் எடுத்துக்கொள்ளுதல் போன்ற பழக்கங்களை நாம் சரியாக கடைபிடித்து வரும்போது நம்முடைய உடலே பெருங்குடலுக்கு தேவையான ஈரப்பத சக்தி உருவாக்கி கொள்ளும். மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கே அப்போது இடம் இருக்காது. ஆனால் நம்முடைய கவனக்குறைவுகள், அவசரம், அறியாமை போன்றவற்றால் நாம் சரியான வாழ்வியல் பழக்கங்களை கடைபிடிக்க தவறும்போது நம்முடைய உடலுக்குள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பெருங்குடலுக்குள் ஒரு விதமான வறண்ட தன்மை ஏற்பட்டு திடக்கழிவுகளானது லேசான முறையில் நகர்ந்து கீழிறங்கி வெளியேற முடியாமல் போகின்றது. இது போன்ற நிலையில்தான் நாம் அக்குபங்க்சர் மருத்துவத்தை நாடும்போது பெருங்குடலுக்குள் ஈரப்பதம் மற்றும் வளவளப்பு தன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் LI11 என்ற புள்ளி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அக்குபங்க்சர் புள்ளியை தோராயமாக காலை 5 மணி முதல் 7 மணிக்குள் பயன்படுத்துவது, அதாவது தூண்டுவது, இன்னுமே மேன்மையான நிவாரணங்களை பெற உதவியாக இருக்கும். LI11 என்ற புள்ளியை நமக்கு நாமே தூண்டிக்கொள்வதற்கான ஒரு எளிய வழிமுறையானது, நம்முடைய ஆள்காட்டி விரலால் அந்த LI11 என்ற புள்ளியில் சுமாராக ஒரு 30 முதல் 40 வினாடிகள் வரை லேசான அழுத்தம் கொடுக்கலாம். வாரத்தில் ஓரிரு முறைகள் இந்த புள்ளியை நாம் தூண்டலாம். வலது கையிலோ அல்லது இடது கையிலோ தூண்டிக்கொள்ளலாம்.